ஸோ ஈரான் யூஎஸ் டீல் அனௌன்ஸ் பண்ண டைம்ல இருந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ண போறாங்க அப்படின்ற டைம்ல இருந்து பார்த்தீங்கன்னா 7 பிஸ்னஸ் டேஸ் முடிஞ்சிருக்கு. இந்த 7 நாட்கள்ல இண்டெக்ஸ்ல நல்லா மேலே போயிருக்கு. நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு 4% ஏறி இருக்கு. வேற நம்ம ஏஷியன் மார்க்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா துள்ளி குதிச்சு பயங்கரமா மேலே போயிருக்கு. காஸ்பி 22% லாஸ்ட் 7 டேஸ்ல, நிக்கி 15%, ஹாங்செங் சிங்கப்பூர் 3.5% டவுனு, வேற ஷாங்காய் 4% ஏறி இருக்கு. ஸோ நம்ம முன்னாடி எப்பவுமே பார்த்தோம்னா இந்தியாவோட growth ஸ்டோரி வந்து பயங்கரமா பேசப்பட்டது. பயங்கரமான ஹையஸ்ட் க்ரோயிங் ஜிடிபி பார்த்தோம்னா இந்தியா தான் வேர்ல்ட்லயே. பட் இந்த ஏஐ டீம் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டவ் ஜோன்ஸ், நாஸ்டாக்கை விட இந்தியா வந்து இன்ஃபீரியர் growth அப்படிங்கிற மாதிரி அண்டர் வெயிட் நிறைய பேர் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ பார்த்தோம்னா ஏஷியன் மார்க்கெட்ஸும் காஸ்பி, நிக்கி, ஷாங்காய்லாம் வந்து நிஃப்டியோட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ நம்ம தமிழ் படங்கள் பார்க்கறத விட டப்பிங் படங்கள், ஜாக்கி சான், ப்ரூஸ்லி படங்கள்லாம் பார்த்துருப்போம். ஸோ இங்க இருந்து நம்ம ஏஷியன் மார்க்கெட்ஸ்ல மற்ற மார்க்கெட்ஸ் வந்து நம்மளோட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணி ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ கோஸ்பி, நிக்கி அதெல்லாம் பத்தி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ அது பார்க்கலாமா? ஆ பார்க்கலாம். ஹலோ எவ்ரிவன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து நம்ம ஊரில் முதல்ல ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன். போன வாரத்தில் வந்து உங்களுக்கு லைக் வந்து இப்போ ஒரு ஹையர் லோ வந்து கொடுத்து ஹையர் ஹை வந்து இப்போ வந்து நல்லா பிரேக் அவுட் ஆகி இங்கே இருக்கு. ஸோ இட் இஸ் குட் சைன். ஸோ இந்த இதில் நீங்கள் வந்து இப்போ இதே ஏஷியன் மார்க்கெட்ஸ் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சைனா ஓட டாப் 50 ஸ்டாக்ஸ், சைனா A50ன்றது ஒரு இண்டெக்ஸு. இந்த இண்டெக்ஸ்ல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு பெரிய இது இல்லை, டிஃபரன்ஸ் இல்லை. லாஸ்ட் வீக் நடந்த ஈவெண்ட்ஸ்ல 1% ஏறி இருக்கு. பட் நீங்க வந்து ஓவராலா பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் ஒரு 2-3 வருஷத்துல பார்த்தீங்கன்னா சைனால ரொம்ப பிரச்சனை தான் வந்து நிறைய மார்க்கெட்ல டவுன் ஆகி 2024 திருப்பி ரிவர்ஸ் ஆகி கொஞ்சம் இப்ப மேலே போகுது. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு யூ ஷேப்ல இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ம். வந்து இது இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சைனா A50 வந்து ஐ வுட் சே இட் ஸ்டில் ஹேஸ் த இதாவது இங்கேருந்து ஆரம்பிச்சு இந்த 20,000 வரைக்கும் ஒரு எவ்வளோ பர்சன்ட் இங்கேருந்து ஒரு இன்னும் ஒரு 28% மேல அட்லீஸ்ட் போறதுக்கு நல்ல இமீடியட் டேர்ம்ஸ்ல வாய்ப்பு இருக்கு. பட் இப்போ இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, இதை தாண்டி போகணும். பட் ஓவராலா சைனா வந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆயிட்டு இருக்கு நல்லாவே. அப்பப்போ கொஞ்சம் நியூஸ் பார்ப்போம், இந்த மாதிரி வந்து டெட் பிரச்சனை இருக்கு அது இதுன்றாங்க. பட் ஓவராலா சைனா சுச்சுவேஷன் கொஞ்சம் பரவாயில்ல கம்பேரிட்டிவ்லி. இப்போ இதே வந்து ஜப்பான் பார்த்தீங்கன்னா, ஜப்பான்ல வந்து நிறைய இன்னும் வேற விஷயம்லாம் வந்து போயிட்டு இருக்கு. லைக் வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 30 வருஷம் கழிச்சு இப்போ வந்து ஏறி இருக்கு. அந்த அந்த 30 வருஷம் அளவுக்கு வந்து இப்போ வந்திருக்கு திரும்பியும். பட் இந்த ஆயிரத்தி என்னதான் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல டச் பண்ண ஹைய ம் இப்பதான் 30 வருஷம் கழிச்சு டச் பண்ணுச்சு. அது என்ன நம்பர்? ஆமா. ஆனா எவ்வளவு பர்சன்ட்? ஒரு மந்த்லி பர்சன்ட் போடுங்க பார்ப்போம். இன்ட்ரெஸ்ட் இல்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல, வந்து ஒரு இண்டெக்ஸ் ஆ, இண்டெக்ஸ் ஆயிரத்தி ஆ. தொள்ளாயிரத்தி எண்பத்தி ம். அது வரைக்கும் நம்பர் நிக்கி வந்து இருக்காதா? நம்ம ஃபியூச்சர்ஸ் தெரியல, ஃபியூச்சர்ஸ்ல இருக்கும். ஆமா ஆமா ஆமா, வாய்ப்பு கம்மி கிடைக்கிறது. இது பாருங்க. இது வந்து இதுல பிரச்சனை என்னன்னா அவங்களோட இதை வச்சு மட்டும் நம்ம வந்து வச்சு இண்டெக்ஸ் பார்க்க டூ முடியாது. தௌசண்ட் ஃபைவ்ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இல்ல ஓகே. இருக்கு. ஆனா ஆனா பிரச்சனை என்னன்னா அவங்களுக்கு கரன்சி வந்து பயங்கரமா டெப்ரிஷியேட் ஆயிட்டே வருது. ஓகேவா. ம் ம், ஸோ ம். அதனால நீங்க வந்து வெறுமனே இதை மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இல்ல வந்து இல்ல, அது எதுக்காக மேல போற மாதிரி கேக்குறேன்னா தான் இருக்கும். அது எதுக்காக ம். கேக்குறேன்னா இல்ல, ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஓவர் வேல்யூடா 87லேயே இருந்தது. அதுக்கப்புறம் 87 தான் ஆ நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 30 இயர்ஸ்க்கு அந்த லெவலுக்கு ரீச் ஆகல. ஸோ எக்ஸ்ட்ரீம் யூஃபோரியா கரெக்ட். இருக்கும் பொழுது அந்த மாதிரி பெசிமிசம் பல ம். வருடங்களுக்கு வரும். அதுதான். இல்ல ஜப்பானோட பெரிய பிரச்சனை என்னன்னா அவங்களுக்கு வந்து இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்கு. அவங்களோட ம். இது அவங்களோட ரூபா வந்து அது கரன்சி வந்து யென் சொல்றாங்கல்ல, அது வந்து ஆமா. வீக்கன் ஆகுது. இப்ப பாருங்க 2021ல US டாலரோட மதிப்பு பண்ணும்போது 102 இருந்தது வந்து இப்ப 160 ஆயிருக்கு. அப்படின்னா 3 வருஷத்துல 60 மடங்கு அவங்களோட கரன்சி வந்து வீக் ஆயிருக்கு. ஸோ ம். வந்து அவங்களுக்கு வந்து எக்கனாமி வந்து ரொம்ப வீக்.
ஆனா அதுல ஓகே. இப்ப அதை நீங்க வந்து இப்ப நிக்கியில வந்து ஏன் வருது அப்படின்னா வந்துட்டு வெளிநாட்டுல இருந்து இருக்கிறவங்க வந்து காசு போடுறாங்க. ஸோ அது அந்த இது இருக்கு. ஸோ வந்து அதனால ஏறுது. பட் என்னதான் ஏறினாலும் அவங்களோட கரன்சியோட மதிப்பு வந்து குறையுது. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இது கிடையாது. நான் நிக்கி வந்து எப்ப வேணா வந்து விழலாம். ஸோ அந்த மாதிரி தான் நான் பார்ப்பேன் அந்த இப்போதைக்கு. நம்ம அடுத்தது காஸ்பி பார்ப்போம். கொரியா இண்டெக்ஸ். காஸ்பி வந்து இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா அவங்களது வந்து பாத்தீங்கன்னா எப்ப திடீர்னு வந்துட்டு ஏப்ரல் ஒரு வருஷத்துல வந்துட்டு 3 மடங்கு ஏறிச்சு இல்ல. இப்ப இந்த வாரத்துல லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா 20, அதாவது இந்த இந்த பாட்டம்ல இருந்து இந்த 7400 வரைக்கும் இறங்கிச்சு அந்த ம். வியாழக்கிழமை. அதுல ம். இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22% வந்து ஏறி இருக்கு. ஸோ ரெக்கவரி வந்து நல்லா இருக்கு. அம், அந்த ஊர்ல வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இது என்னன்னா, எப்போ ஸ்டாக் மார்க்கெட் இறங்கினாலும் அப்போ ம். வந்து ஷார்ட்டிங்கை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ வந்து ம். என்னதான் வந்து மார்க்கெட் விழுந்தாலும் அங்க ம். இருக்கிற இவங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்துட்டு ஆ விழுந்தது போதும், இனிமே ஷார்ட்லாம் கிடையாது, ஷார்ட் எல்லாம் மூடுங்க அப்படின்றாங்க. ஷார்ட் வந்து கட் பண்ண உடனேனாலும் திருப்பி வந்து மேல போக ஆரம்பிச்சிடும். அப்படிதான் அவங்க ஊர்ல கொஞ்சம் மேனிப்புலேஷன் அதிகம் கொஞ்சம். ஸோ ட்ரேடிங் ஹால்ட் ஓவராலா பண்ணிடுவாங்க. ஆமா ட்ரேடிங் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அப்ப என்ன சொல்லுவேன்னா, காஸ்பி வந்து யாராவது பார்க்குறோம், இப்ப அந்த மாதிரி இண்டெக்ஸ் ஏதாவது பண்றாங்கன்னாக்கா, இந்த மாதிரி விழுகும்போது நல்லா விழுந்துட்டு இருக்கும்போது அந்த டைம்ல வந்துட்டு பார்க்கலாம். ஸோ வந்து ஸோ ஆமா அந்த அந்த இது இருக்கு. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட் என்னன்னா, காஸ்பி வந்து இப்ப நான் ஒரு இது காமிக்கிறேன். ஸோ இப்ப காஸ்பில பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அக்கௌண்ட் ஃபார் 38% ஆஃப் த மார்க்கெட் கேப். அதாவது காஸ்பி இண்டெக்ஸ் வந்து ஒரு 1 பில்லியன் இருக்குன்னா 380 மில்லியன் வந்துட்டு இவங்க ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் போட்ட காசாக தான் இருக்கும். ஸோ வந்து அது ரொம்ப இது அதோட அதே மாதிரி இன்ஃப்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே லார்ஜ் கேப், அதாவது இந்த செமிகண்டக்டர் ஸ்டாக் இருக்குல்ல, சாம்சங்கா ம். இருக்கட்டும், எஸ்கே ஹைனிக்ஸா இருக்கட்டும், இதாவது இந்த அவங்க வந்து கொரியால வந்து மெயினா உற்பத்தி பண்றதெல்லாம் வந்துட்டு இந்த மெமரிலாம் இருக்குல்ல. இப்போ ஏஐக்கு டேட்டா சென்டர் வேணும். டேட்டா சென்டர் வேணும்னா இது வந்து மெமரி வேணும். ஸோ அந்த மெமரி சிப்ஸ் ஸ்டாக் அதெல்லாம் வந்து அவங்க நல்லா செய்றாங்க. ஸோ அந்த மாதிரி பேட்டரிஸ், பவர் எக்யூப்மெண்ட், டிஃபென்ஸ் ஓரியன்ட் ஸ்டாக் இதுலலாம் வந்துட்டு நிறைய இன்ஃப்ளோஸ் போகுது அவங்களுக்கு. அதனால தான் வந்து மார்க்கெட் வந்து அப்படி நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ ம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு வருஷத்துல மட்டுமே வந்து சி எவ்வளவு கிட்டத்தட்ட 2% உங்களுக்கு வந்து இன்வெஸ்டர் இன்ஃப்ளோ ஏறி இருக்கு. 2%ன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்ல. ம். இப்போ ஒரு $1 பில்லியன் காஸ்ட்ல பாத்தீங்கன்னா இது இருக்கு. ஸோ நம்ம ஊர்ல எஃப்ஐ வந்து டவுன் ஆகுது. ஆனா காஸ்பில வந்து ஏறிட்டு தான் போகுது. இதுல இன்ட்ரெஸ்டிங் அதுதான் அதுதான் ஆஸ்பெக்ட் என்ன? முக்கியமான பாயிண்ட். இப்போ நிஃப்டி ஆமா, வந்து மற்ற ஏஷியன் மார்க்கெட்ஸோட அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணதுன்னா, எஃப்ஏஎஸ் ஆர் கான்ஃபிடென்ட் ஆஃப் அதர் ஏஷியன் மார்க்கெட்ஸ் லைக் ஜப்பான், கொரியா, இல்லையா? அங்க ஆமா, போடுற காசு இங்க போட்டு ரிட்டர்ன் வர்றதை விட நமக்கு டிப்ரிசியேஷன், ருபி டிப்ரிசியேஷன் இருக்கு. நம்ம கிட்ட ஏஐ ஸ்டோரி கிடையாது. நம்மளோட ஆமா, குவார்டர்லி ரிசல்ட்ஸ் ஆகட்டும், ஆனுவல் ரிசல்ட்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து மோஸ்ட்லி நம்ம க்ரூட் ஆயில ரொம்ப நம்பி இருக்கிற ஒரு எக்கானமி. ஸோ ஆமா, நம்ம ஆமா. க்ரோத் ஸ்டோரி வந்து ஒரு ஃபண்டமெண்டலா வீக்கன் ஆகுது. ப்ளஸ் இந்த மாதிரி அதர் ஏஷியன் எக்கானமிஸ் லைக் கொரியா, ஜப்பான், ஆர் ம். பீட் ஈவன் கண்ட்ரீஸ் லைக் மங்கோலியா ஆர் பிரேசில், அந்த மாதிரி வேற பக்கம் வந்து ஃபாரின் ஃப்ளோஸ் வந்து அதிகமாகிறது ஒரு ரீசனா இருக்கு இல்லையா? See, ஒவ்வொரு ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் வந்து அவங்க வந்து இன்ஃப்ளோஸ் அதிகமாகனா அதுக்கு பிரைமரி வந்து எந்த செக்டர் வந்து கான்ட்ரிபியூட் பண்றதுன்னு பார்க்கணும். இப்போ பிரேசில்ல வந்து ஏறுதுன்னா ரெண்டு மெயின் ம். ரீசன். பிரேசில்ல ஆயில் நிறைய இருக்கு. ஓகேவா? ம். ம். எனர்ஜிக்கு இருக்கு. அதே மாதிரி வந்து இருக்கிற எல்லா இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ்லாம் சொல்றாங்கல்ல, காப்பர் இது அதுன்னு சொல்லிட்டு அது இருக்கு. ஸோ இது ரெண்டும் வந்துட்டு அங்க உங்களுக்கு வந்து ஸ்டோரி இருக்கு உங்களுக்கு போறதுக்கு. ஓகேவா? இன்னொன்னு என்னன்னா ம். வந்துட்டு அங்க இருக்கிற ரேட் எல்லாம் பாத்தீங்கன்னா பிரேசில்ல 10-15% மாதிரி இருக்கும். அதெல்லாம் இப்ப கட் பண்ணிட்டே வரதுனால எக்கனாமி வந்து ஜென்ரலா இம்ப்ரூவ் ஆகுது அங்க. ஏன்னா அங்க இருக்கிறது வந்து ரொம்ப லோ பேஸ். லோ பேஸ்ல இருந்து ஹை பேஸ் ம். உங்களுக்கு மூவ் ஆகும்போது அது இருக்கு. இப்ப இதே கொரியால பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து செமிகண்டக்டர் ஓரியன்ட் இதுதான். செமிகண்டக்டர்ன்றதும் நியூக்ளியர் எனர்ஜியா இருக்கட்டும், அங்க நியூக்ளியர் வந்து நிறைய அவங்க வந்து டெக்னாலஜி நிறைய வச்சிருக்காங்க. இப்ப இந்த எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்க. காஸ்பி
அண்ட் இஸ் அ செமிகண்டக்டர் ப்ராக்ஸி ஆக்சுவலி. இப்போ இதில் வந்து இப்போ சிம்பிளா இப்போ காஸ்பியோட நான் வந்து இப்போ இதை ஆட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அதாவது செமிகண்டக்டர் இடிஎஃப் யூஎஸ்ல, யூஎஸ் செமிகண்டக்டர் இடிஎஃப் இதுல பாப்புலரான வந்து ETF. உங்களுக்கு இது என்விடியா, NVIDIAல இருந்து எல்லா இன்டெல் ஸ்டாக்ஸும் இருக்கும். இன்டெல் மைக்ரான் எல்லாமே இருக்கும்ல. இவங்களோட AMD. சார்ட்டும் காஸ்பியோட சார்ட்டும் வந்து மிரர் இமேஜ் பாத்தீங்கன்னா. இப்போ வந்து எப்போ பிரேக் அவுட் ஆச்சு உங்களுக்கு ஜூன்ல லைக் ஆச்சா அந்த டைம்ல இந்த ப்ளூ லைன் வந்து செமிகண்டக்டர். செமிகண்டக்டர் ஏறும்போது காஸ்பியும் ஏறும், இறங்கும் போது காஸ்பியும் இறங்கும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நேத்திக்கு இப்போ போன வாரம் என்னாச்சு, செமிகண்டக்டர் ஸ்டாக்லாம் அடி வாங்கிச்சு லாஸ்ட் ஒரு ஜூன் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஜூன் 10 வரைக்கும். அப்போ காஸ்பியும் இறங்கிச்சு. ஸோ பேசிக்கலி வந்து காஸ்பே நீங்க எப்படி ப்ளே பண்ணலாம்னா, ஏஐ செமிகண்டக்டர் ஸ்டோரி வந்து பபுள் இருக்கா, ஆர் ஆர் என்ன சொல்ற அதுல வந்து இன்னும் ஜூஸ் இருக்கா இல்லையா? ஜூஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து கொரியா இதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனா எப்ப வந்து உங்களுக்கு வந்து ஸ்டோரி வந்து படுக்குதோ அப்ப நீங்க வந்துட்டு இதுல இருந்து வெளியேற ஆரம்பிச்சு. ஏன்னா இன்வெஸ்டர்ஸ் போட்ட காசும் அவங்க வந்து எடுக்க பார்ப்பாங்க. இப்ப இன்வெஸ்டர் எஃப்ஐஐ இன்ஃப்ளோ ஒண்ணு, ஆனா அவுட்ஃப்ளோவும் இருக்கு. அவுட்ஃப்ளோ தான் அவங்க காசை வெளியே எடுக்கிறது. ஸோ அப்ப எப்ப ம். ஸ்டோரி வந்து ம், கீழே வருதோ அப்ப அங்க வந்து இதுவாகும். ஸோ அப்படிதான் நான் வந்து பார்ப்பேன் கொரியாவை. ஸோ இப்போ இந்தியாவில் டிக்சன் கெய்ன்ஸ் பாருங்க, இதே மாதிரி மிரர் இமேஜா இருக்கான்னு செமிகண்டக்டரோட. டிக்சன் டெக்னாலஜி நம்ம ஊர்ல கொஞ்சம் இதுதான். இது வந்து நம்ம இதோட தான் பண்றது. அந்த ஒரு அளவுக்கு வந்து உங்களுக்கு 15% வந்து ஏறி இருக்குன்னு இது நினைக்கிறேன் இல்ல. லாஸ்ட் வீக். ஆமா. எது டிக்சன் அந்த லைனு? அளவுக்கு அந்த அளவுக்கு நீங்க வந்து இது பார்க்க முடியாது. இல்ல இல்ல, டிக்சனோட லைன் அது எந்த எது blue? ரெண்டுமே டிக்சன் வந்து ரெண்டுமே. பிரைஸ் இது. ப்ளூ வந்து செமிகண்டக்டர் இடிஎஃப். ஓகே, இந்த ப்ளூ, இன்னொரு ப்ளூ இருக்கு லைன். இது வந்து இது வந்து நம்ம வெறுமனே இதுதான் மூவிங் ஆவரேஜ். ஸோ அந்த ஓகே, அளவுக்கு ஆனா உங்களுக்கு ஓரளவு கோரிலேஷன் கிடையாது. ஓரளவு கார்லேஷன் இருக்கு. இங்க பாருங்க, மார்ச் 2025 பாருங்க. ஆஹ், கொஞ்சம் இருக்கு. ஆனா இப்ப இந்த இது உங்களுக்கு சுத்தமா இல்லையே. ஏன் வந்துட்டு 6 மாசத்துக்கு அது அடி வந்து வாங்கிச்சுன்னு. ரிசல்ட்ஸ் பேடா இருந்தது. ஆமா. ஸோ ரிசல்ட்ஸ் அதுதான் கான்ட்ராக்ட் எண்ட் ஆஃப் த கிடைக்கிறது டே. அந்த மாதிரி. ஆமா. ஏன்னா ஓகே, இது உங்களுக்கு வந்து லேக் டைரக்ட் இருக்கும்ல. ப்ராக்ஸி கிடையாது, பட் ஆமா. ப்ராப்ளி காஸ்ட்லி தான் வந்து டைரக்ட் ப்ராக்ஸி. ஆமா. இந்த ஸ்டெர்லைட் வேணா ஸ்டோரி. பார்க்கலாம். ஸ்டெர்லைட் மேபி வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஸ்டெர்லைட் பாத்தீங்கன்னா அப்படியே வந்து லைக் இதுதான் லைக் ஓரளவுக்கு சொல்லலாம், நீங்க ப்ராக்ஸின்னு சொல்லலாம் ஸ்டெர்லைட் ஆக்சுவலி. ஆனா செமிகண்டக்டர் பண்றானா? இல்ல இல்ல. ஏஐ இண்டஸ்ட்ரின்ற அவ்வளோ. ஏஐ ஆ. பக்கத்துல வந்துதான் எல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து தானே போடுறாங்க எல்லாத்துலயும். ஓகே 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 ஓகே, இப்போ நீங்க வந்து காஸ்ட்பி இன்னும் கொஞ்சம் சொல்ல நீங்க கண்டினியூ பண்ணுங்க. காஸ்ட்பி. இல்ல அதான் நம்ம வந்து பேசிக்கலி பாத்தீங்கன்னா காஸ்பி வந்து உங்களுக்கு வந்து செமிகண்டக்டர் பர்ஃபெக்ட் இது. ஸோ வந்து நீங்க இப்ப என்கிட்ட நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா இப்ப காஸ்பி இண்டெக்ஸ்ல வந்து நம்ம கொரியா இண்டெக்ஸ்ல வந்து போட முடியுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வந்து நான் என்ன சொல்லுவேன், இதுதான் ஐ மீன் லைக் என்ன சொல்றது, செமிகண்டக்டர்ல வந்து இன்னும் போகும்னு நினைச்சீங்கன்னா போடுங்க, இல்லாட்டினா இல்ல. அந்த மாதிரி தான் சொல்லுவேன். அதுக்கு பெஸ்ட் இந்த மாதிரி யூஎஸ்ல இருக்கிற ETFsல போட்டு போயிடலாம். ஆமா. இப்போ சவுத் கொரியா இடிஎஃப் வந்து இடபிள்யூஒய். இப்போ வந்து நீங்க வந்து சப்போஸ் நீங்க யூஎஸ்ல வந்து சவுத் கொரியா இடிஎஃப், சவுத் கொரியா ஸ்டாக்ஸ் நீங்க வந்து ஒரு இடிஎஃபாக வாங்கினா இந்த இடபிள்யூஒய் தான். இப்போ ம். இடபிள்யூஒய்யும் காஸ்பியும் சேம். அந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் இங்க பாத்தீங்கன்னா இந்த ஐஷேர்ஸ் எம்எஸ்சிஐன்னு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. எம்எஸ்சிஐ ஃபண்டு, சாரி இண்டெக்ஸ், அப்படி இடபிள்யூஒய் இடிஎஃப் இருக்குல்ல. ஸோ அது ம். வந்து சவுத் கொரியா. இப்போ இதே வந்து பிரேசில்னா இடபிள்யூ ஜெட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ அந்த மாதிரி எம்எஸ்சிஐல வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் வந்து இது இருக்கு. இப்போ நம்ம ஊருக்கு வந்து ஐஎன்டிஏ வந்து இந்தியா ம். ஐடிஎஃப் வந்து யூஎஸ்ல வாங்குற மாதிரி. ஸோ வந்து அதுவும் வந்து ஸோ இது வந்து ஒவ்வொரு ஃபார் கண்ட்ரிக்கும் இந்த மாதிரி செமிகண்டக்டர். இது இருக்கு. ஃபார் செமிகண்டக்டர் இல்ல எல்லாம் மிக்ஸ் இல்ல பண்ணி. நான் சொல்றது ஒரு கண்ட்ரி, இப்போ ஒரு கண்ட்ரில நீங்க ஒரு கண்ட்ரியோட இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த யூஎஸ்ல கண்ட்ரிக்கு இருக்கவங்க பண்றதுக்கு ஒரு நம்ம ஊர்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இருக்கவங்க எப்படி காஸ்ட்லியில வாங்க முடியும், வாங்க முடியாதுல்ல. அதனால ம். யூஎஸ்ல இருக்கிற புரோக்கர் மூலமா நீங்க வந்து இந்த ஐஷேர்ஸ் இடிஎஃப்ஸ் நீங்க வந்து வாங்கலாம். ம். ஓகே ஸோ இந்த ஓகே ஓகே. ஐஷேர்ஸ்ல பாத்தீங்கன்னா இடிஎஃப் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ இடிஎஃப் வருது. ஸோ வந்து இந்தியா, யுஏஇ,
இப்போ சப்போஸ் யூஏஇ வந்து இப்போ வார் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ வார் முடிஞ்சு ம். போச்சு, இப்போ எல்லாம் திரும்பி ஒழுங்கா வரும் அப்படின்னா இந்த இடிஎஃப் வந்து நீங்க பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ அந்த மாதிரி சொல்றேன். ம். புரியுது. கண்ட்ரி பேஸ்டா. இந்த ஒரு நாள் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி ஒரு 2:30 மணிக்கு ஹெவியா மார்க்கெட் விழுந்தது. இந்த எம்எஸ்சி ரீபேலன்சிங் நடந்தது அதனால. ஆமா. அது ரீபேலன்சிங் அது கொஞ்சம் கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பிக் கண்ட்ரீஸ் எல்லாத்துக்கும் நீங்க வந்து இங்க வந்து உங்களுக்கு இது இருக்கும். இப்போ யூரோப்ல போனா யூரோ ஜோன். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் இந்த மாதிரி இருக்கு. ஸோ இதுல ம். வந்து ஒரு ஒரு தீமேட்டிக்கலா உங்களுக்கு வந்து அஹ், நல்லா இது இருக்குன்னா அது இப்படி வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். கொரியா இடிஎஃப் இருக்கு, அது ஒரு ஆப்ஷன். இல்லைன்னா டைரக்ட் செமிகண்டக்டர் இடிஎஃப்ஸ் இன் யுஎஸ்ஏ. ஆமா. இல்ல ஆமா, இன்னைக்கு நீங்க கொரியா போறதுக்கு நீங்க செமிகண்டக்டர் ஸ்டாக்கே நீங்க வாங்கிடலாம். இன்னைக்கு எல்லா ப்ரோக்கரேஜஸ் யூஎஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறோம், எனேபிள் பண்றோம் அப்படிங்கிற. நான் ஒரு ஒரு 7, 8, 9 இயர்ஸ் முன்னாடி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். கடைசியா கிடைச்சது வந்து இன்டராக்டிவ் புரோக்கர்ஸ் மட்டும்தான். ஸோ ஆமா. நான் போய் ஒருத்தருக்கா எக்ஸ்பிளைன் பண்ணி இப்படி வாங்கணும், இப்படி மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஒரு பேங்க் அவங்களுக்கு சொல்லி தந்து அவங்க பேசி, ஓ ஓகே சார் இதுதான் நான் படிச்சு சொல்லி தந்துட்டு இருந்தேன். இன்னைக்கு பார்த்தா ஊர்ல இருக்கிற எல்லா புரோக்கர்ஸும் வந்து ஆஃபர் பண்றாங்க இன்வெஸ்டிங் இன் யூஎஸ். அங்கதான் எங்க உங்களுக்கு வந்து காசு போகுதோ அங்கதான் ம். எல்லா ஐ மீன் இப்ப இப்ப யூஎஸ்ல தான் காசு போகுதுன்னு யூஎஸ்க்கு தான் அந்த அந்த அவங்க அங்க எக்ஸ்போஷர் கொடுத்தாதான் உங்களுக்கு வந்து இவங்களுக்கு பிசினஸ் நடக்கும். ஸோ அப்படிதான் இது. ஆமா. ஸோ இட் ஹஸ் கம் அ லாங் வே. ஸோ ஆமா, இன்னைக்கு வந்து அது இட் இஸ் நல்லதுதான், இது ஈஸி நல்லதுதான். டு ஏன்னா இன்வெஸ்ட் இன் இந்தியா. ஆப்ஷன் இருக்கிறது எல்லாருக்குமே நல்லது. ஆனா என்ன இதுன்னா இது மாதிரி நீங்க போகும்போது உங்களுக்கு விஷயம் தெரியாம நீங்க கால் இறங்கக்கூடாது. விஷயம் தெரிஞ்சு புரிஞ்சு பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இல்ல யூஎஸ்ல ஸ்டார்ட் பண்ணணும்னா யூ கேன் ஸ்டார்ட் வித் இடிஎஃப்ஸ், ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ். இந்தியால ஆமா. இந்தியால இருந்து அங்க இன்வெஸ்ட் பண்ற ஃபண்ட்ஸ்லாம் இருக்கு. அது இந்தியால ஆமா. இருக்கிற மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஐசிஐசியா அது ஒரு ஃபண்ட் இருக்கு. டைரக்டா நீங்க அங்க இருக்கிற நீங்க ஏஐ ஆமா, இதுல இன்வெஸ்ட் பண்ணி. பண்ணலாம். ஃபண்ட்ஸ் இருக்கு. நீங்க அவங்கள நம்பி போறீங்கன்னா போகலாம். என்ன அவங்க வந்து கொஞ்சம் இந்த மார்க்அப் போட்டு கொஞ்சம் அவங்க ஒரு ஃபீய ஆமா, போடுவாங்க. ஸோ அதனால எக்ஸ்பென்ஸ் அதுவும் ரேஷியோ இருக்கு. எல்லாம் அதிகமா தான் இருக்கும். பட் ஆமா, அதுதான் ஒரு பிரச்சனை. நீங்க டாலர் ஆமா. கன்வர்ஷன் எல்லாம் பண்றதுக்கு இது பண்ணிடலாம். ஆமா. அதே மாதிரி சில பேர் வந்துட்டு நம்ம எடுக்கும் போது ஒரே நேரத்துல எல்லா காசையும் எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் நிறைய ம். அதெல்லாம் நீங்க படிச்சு பார்த்து புரிஞ்சுட்டு பண்ணணும். ஆமா, பட் இன்ட்ரெஸ்டிங். ஸோ ஏஷியால நிக்கி நிக்கி வந்து அட்ராக்டிவா இருக்கு. பட் நீங்க சொன்ன மாதிரி டிப்ரிசியேஷன் அதெல்லாம் சேலஞ்சஸ் இருக்கு. காஸ்ட்லி சேம் செமிகண்டக்டர் ஸ்டோரி. ஸோ ஆமா. டைவர்சிஃபை பண்ணோம், நெஃப்டில மட்டும் பண்ண வேண்டாம்னா இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இது ஆமா, ஹேண்ட்ஸங்க. இருக்கு. ஆனா நீங்க இப்போ ஆனா ஆனா முக்கியமா இப்ப இருக்கிறது காஸ்ட்லி எப்படி மாதிரி இது இருக்கு? வந்து ஒரு ம்? ஆ, சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல, காஸ்ட்லி மாதிரி ஒரு இது வந்து ஏற்கனவே வந்து ஓடிடுச்சு. இப்போ ஓடுனது போய் நம்ம ம். போய் ஃபோமோ பண்ணி போய் துரத்த முடியாது. ஸோ அதனால ம். கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த மாதிரி வந்து ஏற்கனவே ம். ஓடுனது எங்க வந்து ம். நீங்க இது பண்ண எது வந்து இப்போ திருப்பியும் ஓடப்போகுது அதுதான் நீங்க அதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீங்க எடுத்துட்டு நீங்க நல்லா போகும். ஸோ அதுதான் ம். முக்கியம். மார்க்கெட்ல எப்பவுமே முன்னாடி இருக்கணும். பின்னாடி இருந்தோம்னா நம்ம ம். கிட்ட அவங்களோட பேக் கொடுத்துட்டு போயிடுவாங்க. ம். கரெக்ட் தான். தேங்க்ஸ். இந்த சிங்கப்பூர் இண்டெக்ஸ் வருதா? அது பார்ப்போமா புலிஷா இருக்கா பேரிஷா ஹேங்சங் இருக்கா? வந்து இது ஹாங்காங். சிங்கப்பூர். ஹேங்சங் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு இது இல்ல. ஓகே ஓகே ஹேங்சங்க்கு நிறைய ஓகே. பிரச்சனை இருக்கு. ஆமா, ஏன்னா அது டவுன்ல தான் இருக்கு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா. ஏன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கு. ஆ, லெகசி இந்த ரியல் எஸ்டேட் பிரச்சனை அது இதெல்லாம் கொஞ்சம் இங்க அதிகமா இருக்கும் இந்த இதுல. ஓகே. ஹேங்சங் எஸ்ஜிஎக்ஸ். மட்டும்தான் வந்துட்டு இது. எஸ்ஜிஎக்ஸ் வந்து சிங்கப்பூர். சாரி, சிங்கப்பூர் இண்டெக்ஸா மறந்து போச்சு. எஸ்ஜிஎக்ஸ் தானே? எஸ்ஜிஎக்ஸ். எஸ்ஜிஎக்ஸ். எஸ்டிஐ இண்டெக்ஸ். எது சொல்லுங்க? எஸ். டிஐ. எஸ்டிஐ. இதுதான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. எஸ்டிஐ தான், ஸ்ட்ரெயிட்ஸ் டைம் இண்டெக்ஸ். இதுதான் கரெக்ட் தான். ஓகே. இது நல்லா தான் போயிட்டு புல்லிஷா இருக்கு இருக்கு. உங்களுக்கு. இது மாதிரி தான் இருக்கு. இது இப்போ ஹப் பாத்தீங்கன்னா ஹப்ல டெக் செக்டர் மாதிரி தான் இருக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா. பிஎஃப்எஸ்ஐ ஹப் இல்லையா? சிங்கப்பூர். ஆமா. இந்த ஆமா. ஐடி, ஃபைனான்சியல் சர்வீஸ் எல்லாம் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகும்.
ஸோ இது பயங்கர புல்லிஷா இருக்கு. நிஃப்டியை இதுவும் தவிர புலிஷா தான் இருக்கு. நிஃப்டியை தவிர எல்லா ஆமா. ஏஷியன் மார்க்கெட்ஸும் புல்லிஷா இருக்கு. நிஃப்டிக்கு புல்லிஷ்னஸ் வருமானு தெரியல. கொஞ்சம் சி வார் முடியணுங்க. ஃபர்ஸ்ட் வார் முடிஞ்சதுன்னா ஓகே. அப்பதான் வந்து நம்மள வந்து அப்படியே தலையை தூக்க முடியுது. இல்லாட்டினா ரொம்ப கஷ்டம். ஓகே 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 ஃபைன். ஸோ காஸ்ட்லி பற்றி வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் டீடைல்ஸ் இருக்கா? நான் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்ல நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அடுத்த வீடியோவில் ஏஐ பற்றி பார்ப்போம். ஸோ ஏஐ ஸ்டோரி வந்து இப்படியே கண்டினியூ ஆகி பெருசாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமா இல்லை ஒரு பப்ளா அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஃபாலோ பண்ணுங்க சேனலை. கமெண்ட்ஸில் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா போஸ்ட் பண்ணுங்க, ரிப்ளை பண்ணுவேன். ஏதாவது ஸ்பெசிஃபிக் டாபிக் பற்றி உங்களுக்கு வீடியோ பண்ணணும்னா அதையும் சொல்லுங்கள், நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். தேங்க்யூ.